தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இது குறித்தான காணொளியாக இது இருக்கும். தமிழே குரல் வலையொலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தமிழ் தேசிய பேரியக்கம் ஐயா மணியரசன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய பேரியக்கம் திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்வைக்கின்றது. இவர்கள் தமிழகத்தின் உரிமைகள், மொழி பாதுகாப்பு மற்றும் தன்னுரிமை ஆகியவற்றை முக்கிய கொள்கைகளாக கொண்டு செயல்படுகின்றார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆதரவு அளிக்கும் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ் தேசிய பேரியக்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 1, 2026 அன்று ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆதரவு தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்ட முடிவாக கருதப்படுகின்றது. தமிழ் தேசிய பேரியக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்கான முக்கிய காரணங்கள்: முதலில் சித்தாந்த ஒற்றுமை. இரு அமைப்புகளும் திராவிட அரசியலுக்கு மாற்றாக தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்துகின்றன. தமிழர்கள் தன்னுரிமை, மொழி மற்றும் இன அடையாள பாதுகாப்பு ஆகியவற்றில் இருவருக்கும் ஒரே மாதிரியான கொள்கை ரீதியான இணக்கம் உள்ளது. மாற்று அரசியல். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் பாஜக மற்றும் காங்கிரஸையும் நிராகரிப்பதால் இரு அமைப்புகளும் உறுதியாக சேர்ந்து நிற்கின்றன. ஈழத்தமிழர்கள் விவகாரம். ஈழத்தமிழர்கள் விடுதலை மற்றும் தமிழ் இன படுகொலை நீதி கோருதல் போன்றவற்றில் இரு இயக்கங்களும் ஒரே நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி மற்ற பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்காமல் தனித்து போட்டியிடும் முடிவை தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பே. மணியரசன் அவர்கள் வரவேற்றும் இருக்கின்றார். மார்ச் 1, 2026 அன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற பேரியக்கத்தின் சிறப்பு பொதுக்குழுவில் தமிழ் தேசியத்தை வலிமைப்படுத்த சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக சொல்லப்போனால் தமிழ் தேசிய கொள்கை தேர்தல் களத்தில் தீவிரமாக முன்னெடுத்து செல்லும் ஒரு பெரிய சக்தியாக நாம் தமிழர் கட்சியை கருதுவதால் தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த ஆதரவை வழங்குகிறது. இந்த ஆதரவு குறித்தான என்டிகே நிலைப்பாடு என்ன, அதாவது நாம் தமிழர் கட்சி நிலைப்பாடு என்ன என்பது குறித்து பார்ப்போம். மார்ச் 1, 2026 அன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த ஆதரவை தெரிவித்த பிறகு நாம் தமிழர் கட்சி இந்த ஆதரவை மிக பெருமையாக கருதுகிறது என்று வரவேற்பை பெற்றிருக்கின்றது. தமிழின வரலாற்றில் தமிழ் தேசியம் என்ற கொள்கையை தன்னலமில்லாமல் முன்னெடுத்து வரும் ஒரு இயக்கத்தின் ஆதரவு தங்களின் அரசியல் நிலைப்பாட்டிற்கு கிடைத்த அங்கீகாரம் என்று அக்கட்சியினர் கருதுகிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திராவிட மற்றும் தேசிய கட்சிகளை வீழ்த்தி உண்மையான தமிழ் தேசிய அரசியலை முன்னிறுத்த இந்த ஒற்றுமை அவசியம் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். சீமான் 234 தொகுதிகளிலும் எவ்வித கட்சியுடன் தேர்தல் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடுவதால் உறுதியாக உள்ளார். இருப்பினும் தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற அமைப்பு கொள்கை அடிப்படையில் வழங்கும் ஆதரவை ஏற்றுக்கொள்வதன் மூலம் தமிழ் தேசிய வாக்குகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்சியின் செய்தி தொடர்பாளரான இரும்புவனம் கார்த்திக் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் எங்கள் பகைவர்கள் எங்கோ மறைந்தார்கள், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே என்ற முழக்கத்துடன் இந்த ஆதரவை தங்கள் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வெற்றிக்கான அறிகுறியாக கொண்டாடி வருகின்றார்கள். ஒட்டுமொத்தத்தில் தமிழ் தேசியத்தை மிகப்பெரிய அளவிற்கு ஆதரித்து தமிழ் தேசிய பேரியக்கம் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவை தெரிவித்திருக்கின்றது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த ஆதரவு தங்களுக்கு பெரிய பலத்தையும் களத்தில் கூடுதல் உற்சாகத்தையும் அளிப்பதாக நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சியின் இந்த அறிவிப்பு மேலும் தமிழர் பேரியக்கத்தின் அந்த அறிவிப்பும் ஒன்று சேர்த்து பார்த்தால் நிச்சயமாக இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்தின் எல்லா வாக்குகளும் ஒரு வாக்குகள் கூட குறையாமல் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே வரும். ஏனென்றால் ஒரே ஒரு கட்சி தான் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சியாக இருக்கின்றது, அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்வார்கள் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.